தமிழ் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் சிறப்பு விருந்தினராக சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா அவர்களை சந்திக்க கொண்டிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். போர் அப்படிங்கிறத யாருமே விரும்புறது கிடையாது, விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு கொடூரமான ஒரு விஷயம். அதில் ஏற்படுகின்ற பின்விளைவுகள் எல்லாம் எவ்வளவு மோசமாக இருக்கும், எவ்வளவு பாதிப்புகள் இருக்கும். பொருளாதாரம் வந்து அழிஞ்சிடும், சீரழிஞ்சு போயிடும், கல்வி பாதிக்கப்படும், குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க, பெண்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் எத்தனை உயிரிழப்புகள் ஏற்படும், அதிலிருந்து மீண்டு வருவதற்கு எத்தனை காலங்கள் ஆகும். நமக்கு தெரியும், இன்னைக்கு உக்ரைன் போகிற கண்ணார நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடி அழிவு நடக்குது. காசால இருந்து அந்த குழந்தைகள் வந்து போடுற வீடியோ இருக்கு இல்லையா, உண்மையிலேயே அதெல்லாம் மனசாட்சி உள்ளவங்க எல்லாம் வந்து அதை பார்க்கவே முடியாதுங்க. அதை நீங்கள் வந்து கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து முடிக்க முடியாது. அப்போது அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான போர்களை நாம் கண் முன்னாடியே பல்வேறு பகுதிகளில் உலகத்தில் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் இந்த போரை நாங்கள் கொண்டாடுகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, போரினுடைய வெற்றியை கொண்டாடுகிறோம். அது வெற்றியோ தோல்வியோ, வெற்றி பெற்ற நாட்டுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். கண்டிப்பாக பாதிப்பு இல்லாமல் யாருக்கும் எந்த வெற்றியும் போரில் கிடைச்சிடாது. அப்போது அதை வந்து நீங்கள் கொண்டாடுகின்ற ஒரு மனநிலை அப்படின்றது பாஜகவுக்கு எப்படி வந்ததுன்னா அது பாஜகவினுடைய இயல்பான ஒரு விஷயம்தான். சரியா? இது வந்து அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவாங்களா அப்படின்னா அதுக்காக தான் அவங்க எல்லாமே பண்றதே. இப்போ பஹல்காம் தாக்குதல் குறித்து கேள்விகள் நிறைய இருக்கு. இன்னும் அந்த எந்த கேள்விகளையும் வந்து தெளிவுபடுத்தல பாஜக அரசு, தெளிவுபடுத்தல. ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் மேலையும் உளவுத்துறை மேலையும் பாதுகாப்புத்துறை மேலையும் அவ்வளவு கேள்விகளை வந்து எதிர்க்கட்சிகள் எழுப்புறாங்க. ஏன் சாதாரண மக்கள் எழுப்புறாங்க? நீங்க வந்து காஷ்மீர் பாகிஸ்தான் எல்லை பகுதியில இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் உள்ள தள்ளி இருக்கிற ஒரு பகுதிக்குள்ள வந்து மக்கள், அதாவது பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் இருக்கிற இடத்துக்கு வந்து தீவிரவாதிகள் சுட்டுட்டு ஒருத்தர் கூட பிடிபடாம தப்பிச்சு போறாங்க அப்படின்னா அது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு யாருமே வந்து பதில் சொல்லலை. தக்க பதில் வந்து பாஜக கிட்ட இருந்து வரவே இல்லை. மோடி வந்து நேற்று பேசியிருந்தார், பிரதமர் வந்து தொலைக்காட்சியில் பேசியிருந்தார். பொதுவாகவே வந்து ஒரு பிரதமர் நாட்டு மக்களுக்கு உரையாற்ற போகிறார் அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் ஆவலோட காத்துட்டு இருப்பாங்க. அதுதான் நடக்கும். நமக்கான திட்டங்கள் என்ன சொல்ல போறாரு, அதுவும் இந்த போர்க்காலத்தில் வந்து அவர் உரையாற்றுறார் அப்படின்னா அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறது ஆவலோட கேட்கறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க. ஆனால் நேற்று ஒரு 7 மணியிலிருந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் பிரேக்கிங் போகுது. 8 மணிக்கு இது போர் தொடர்பாக உரையாற்றுகிறார் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சமூக வலைத்தளங்கள்ல ஒவ்வொருத்தரும் போட்டிருக்கிற கமெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இதுவரை எந்த ஒரு பிரதமரும் இப்படிப்பட்ட ஒரு அவமானங்களை சந்தித்திருப்பாரா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு அவர் மக்கள் மத்தியில பேச போறாருன்னு சொன்னாலே வந்து ஐயோ என்ன 7:30 கூட்ட போறாரோ அப்படின்லாம் பேசுற மாதிரியான ஒரு பிரதமராக அவர் இன்னைக்கு இருக்கிறாரு. அப்போ சரி பேசினாரு, சரி போர் தானே, இதுல என்ன அவர் ஒன்றும் சொல்லிட முடியாதே. ஏன்னா போர் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, போர் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒருவேளை அவர் பேச போறாரு, மக்கள் கிட்ட பேச போறாரு, 8 மணிக்கு பேசுறாரு அப்படின்னு சொன்னா ஒரு பதற்றம் வந்திருக்கும். ஏன்னா இதை காரணமா வச்சு எமர்ஜென்சி அவர் வந்து டெக்ளேர் பண்ணார்னா அப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்து இவங்களுக்கு என்னெல்லாம் பாஜக நினைக்கிறதோ அது எல்லாத்தையும் வந்து சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறதுக்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்க தான் அவங்க. ஸோ அப்படி நம்ம, ஆனால் இப்போ போர் முடிஞ்சிருச்சு ஏறத்தாலும். அது வந்து சமாதான உடன்படிக்கைக்கு வந்துட்டாங்க. அவங்க சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சண்டை நடக்கல. அப்போ பிரதமர் பேசுறாருன்னா சரி என்னதான் பேசுறாருன்னு கேட்கலாமே போர் குறித்து. ஏன்னா நமக்குமே ஒரு இது இருக்கும் இல்லையா, இவ்வளோ பெரிய ஒரு சண்டை நடந்திருக்குது, என்ன நடந்துச்சு, எவ்வளோ பேர் வந்து அதில் பாதிக்கப்பட்டாங்க, இங்கே நமக்கு எவ்வளோ சேதங்கள் ஆச்சு, அந்த இலக்கை வந்து இவங்க இந்திய ராணுவம் வந்து அடைஞ்சிருச்சா, தீவிரவாத முகாம்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்களா, இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும் நமக்குலாம். ஆனால் அது பற்றி பிரதமர் பேசினாரான்னா எதுவுமே பேசல. அவர் எதை பற்றி பேசினார் அப்படின்னா முப்படைகளுக்கும் சல்யூட். ஓகே, சல்யூட், நம்மளும் சல்யூட் பண்ணுறோம், ரைட். அப்போது அந்த முப்படைகளினுடைய திறன் எப்படி அங்கே வெளிப்பட்டுச்சு அப்படி அந்த டேட்டாவோட ஒரு பிரதமர் வரணுமா இல்லையா? எவ்வளவு தளவாடங்களை நம்ம இறக்கணும், நம்மளுடைய வலிமை என்னவா இருந்துச்சு, எப்படி வந்து அங்கே தாக்குதல் நடத்தினாங்க, எவ்வளவு தீவிரவாத முகாம்களை நம்ம அழிச்சோம், அப்போ இதில் வந்து இனிமே நமக்கு வந்து எந்த பாதுகாப்பும் இருக்காது, மக்கள் எதுவும் எதுவுமே கிடையாது. வழக்கம் போல வாயால் வடை சுடுற விஷயத்தை தான் பிரதமர் இதுலையும் செஞ்சுட்டு போயிருக்காரு. இன்னொன்று,
நிறைய ஒரு எதிர்க்கட்சிகள் எழுப்புற மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை தொடர்பான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த போர் நிறுத்தத்தை பொறுத்தவரை ட்ரம்ப் சொல்லிதான் போர் நிறுத்தம் நடைபெற்றிருக்கிறது, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லிதான் போர் நிறுத்தம் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கறத ட்ரம்பே சொல்றாரு. ஓகேவா, அவரே சொல்றாரு. ஆனா இந்தியா வந்து அது குறித்து எந்த ஒரு இதையும் அட்மிட் பண்ணிக்கல, அதை பத்தி எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனையும் வந்து பிரதமர் கொடுக்கல. அதை இப்ப எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க, ஏன் அதை பத்தி நீங்க பேசல? ஏன்னா ஒரு இந்தியாவினுடைய உள்நாட்டு பிரச்சனையிலும் சரி வெளியுறவு கொள்கையிலும் சரி என்ன நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறோம். மூன்றாவது நாடு காஷ்மீர் பிரச்சனை, ஏன்னா காஷ்மீர் பிரச்சனையை மையமா வச்சுதான் இப்ப இந்த சண்டை நடக்குது. அப்ப காஷ்மீர் பிரச்சனைகளில் மூன்றாவது நாடு தலையிடுவது அப்படிங்கிறது இந்தியாவிற்கு உடன்பாடானது கிடையாது. ஆனா இப்ப அவர் வந்து நான் தான் போற நிறுத்துறேன்னு சொல்றாரு, அதை பத்தி நீங்க வாயே திறக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் வந்து மோடி பேசுவது என்ன சொல்றாரு, பெருமையா பீத்திக்கிறாரு அப்படின்னு சொன்னா, உலக நாடுகள் எல்லா நாடுகள்கிட்டையும் போய் பாகிஸ்தான் கெஞ்சிச்சு கதறிச்சு எங்களால தாக்கு பிடிக்க முடியல. இருக்கலாம், ஏன்னா இந்தியா வந்து பாகிஸ்தானை விட வலிமையான ஒரு ராணுவத்தை கொண்டிருக்கிற ஒரு நாடு, அதனால வந்து பாகிஸ்தான் வந்து திணறி இருக்கலாம். ஆனா அது உலக நாடுகள்கிட்ட போய் கெஞ்சிச்சு, அதனாலதான் வந்து போர் நிறுத்தம் நடைபெற்றுச்சுன்னு சொல்லிட்டு பிரதமர் கூசாம சொல்றாரு. ஆனா ரெண்டு பேருமே கெஞ்சினாங்க அப்படிங்கறதா இப்ப யாருடைய இதுவா இருக்குன்னா ட்ரம்போட வாக்குமூலமா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து போர் நிறுத்தத்தை நீங்க வந்து பண்ணல அப்படின்னு சொன்னா ரெண்டு நாட்டினுடனான அந்த வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து நாங்க ரத்து பண்ணிடுவோம், எந்த வர்த்தகத்தையும் நாங்க வச்சுக்க மாட்டோம், நிறுத்திடுவோம் சொல்லிட்டு நான் சொன்னதுனால போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப இதுல யாரு சொல்றது, ட்ரம்ப் போய் சொல்றாரா இல்ல நம்ம பிரதமர் மோடி போய் சொல்றாரா? இந்த ரெண்டு கேள்வி இங்க ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு இல்லையா? ஆனா இது எதுக்குமே அவங்க பதில் கிடையாது. இந்த லட்சணத்துல இதுல பகல்காம்ல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே சொன்னது போரை நாங்கள் விரும்பவில்லை அப்படிங்கிறது தான். ஒரு தீவிரவாத தாக்குதலுக்கு நீங்க வந்து உடனடியாக ஒரு போர் அப்படிங்கிறதெல்லாம் தீர்வாக முடியாது அப்படிங்கிறதையும் நிறைய பேர் சொன்னாங்க. முன்னாள் ராணுவ வீரர்கள் எல்லாம் வந்து ஆவேசமாக வந்து சமூக வலைத்தளங்கள்ல பேசினாங்க. நீங்க வந்து பாதுகாப்பை கோட்டை விட்டுட்டு இப்ப வந்து போர்ல குதிக்கிறது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் அவங்க வந்து கேள்வி எழுப்பினாங்க. ஏன்னா ராணுவ வீரர்களினுடைய பற்றாக்குறை நம்ம கிட்ட அதிகமா இருக்கு. நீங்க அக்னிபாத்ன்ற பேர்ல அந்த ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டு இருந்த அந்த ரெக்ரூட்மெண்ட்டை வந்து அவங்க நிறுத்திட்டாங்க, எடுக்கல. ஆமா, ஆட்களை 3 ஆண்டுகளாக வந்து ராணுவத்துக்கு ஆள் எடுக்கல நீங்க. அப்போ இதெல்லாம் இருக்கும்போது அங்க ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்கு. அவ்வளவு பேர் 2000 பேர் சுற்றுலா பயணிகள் கூடுற இடத்துல அங்க வந்து ஒரு தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கிற ஒரு பகுதியில போயிட்டு நீங்க ஏன் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை நீங்க பண்ணல? அப்போ பிரதமர் போகாம அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பிரதமருடைய பயணம் ரத்து செய்யப்படுது. ஏன்னா தீவிரவாத அச்சுறுத்தல் இருந்தது, அதனால ரத்து செய்தோம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அப்ப நீங்க பாதுகாப்பு அதிகப்படுத்தி இருக்கணுமா இல்லையா? ஏன் பாதுகாப்பு போட? நிறைய கேள்விகள் இருக்கு. இது எதுக்குமே பிரதமர் பதில் சொல்லல. போர் குறித்த ஒரு குழப்பமான ஒரு நிலையில் தான் இன்னைக்கு நாடு இருக்கு. இந்த ஒரு லட்சணத்துல பாஜக தமிழ்நாட்டுல இந்த போரை வந்து நாங்கள் என்ன சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற அந்த போர் வெற்றியை நாங்க கொண்டாடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர்களினுடைய சுயநல அரசியல், மதவெறி அரசியலுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப பீகார் தேர்தல் வரப்போகுதுன்னா அதற்கு பாஜக இதை கண்டிப்பாக பயன்படுத்தும். இது வந்து பாஜகவிற்கான ஒரு பாஜகவினுடைய தேர்தல் வெற்றிக்கான ஒரு வியூகமாக அவங்க இந்த போரை வந்து பயன்படுத்துவார்கள். இது வந்து அவர்களினுடைய வழக்கமான ஒரு பாணி அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வச்சிருக்கிறது இந்த சிந்தூர் அப்படின்னு, இந்த குங்குமத்தை குறிக்கின்ற பெயர் வைத்திருக்கிறது அப்படிங்கிறதும். அதே மாதிரி இன்னைக்கு பிரதமர் நேற்று பேசும்போது இந்த போரினுடைய வெற்றியை நாங்கள் வந்து இந்த நாட்டு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னதாகட்டும், இது வந்து ஒரு விதமான ஒரு எமோஷனல் இதை பண்றாரு. அவர் வந்து ஒரு அரசியல் செய்ய முயற்சி செய்கிறார். ஆனா மக்கள் ரொம்பவே வந்து தெளிவா இருக்காங்க. இவங்க வந்து 4 நாள் நீங்க பேரடி கொண்டாடினாலும் சரி, வெற்றி பேரடி கொண்டாடினாலும் சரி, இதுல என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிகிற ஒரு விஷயம் தான். அதனால மக்கள் உலக அறிவு இல்லாதவர்கள்னு சொல்லிட்டு உலகம் சுற்றும் வாலிபரான மோடி நினைச்சிட்டு இருந்தாருன்னா அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா மத்திய அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பகல்காம் தாக்குதலும் சரி, இப்போ சிந்தூர் அந்த ஆப்ரேஷன்லையும் சரி, மத்திய அரசின் மீது பொதுமக்களை வந்து கடுமையான அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து வழக்கமான அந்த வெற்றிக்காக செய்யக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, பிஜேபியினுடைய வெற்றி அப்படி ஆக்கக்கூடிய வேலைகள் இருக்குல்ல, இதில் வந்து பின்னடைவு அடைஞ்சிட்டதா நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த தாக்குதலில், குறிப்பிட்ட இந்த சிந்தூர் தாக்குதல்? இதே அமித்ஷா வந்து நாடாளுமன்றத்திலலாம் வந்து பேசும்போது என்ன சொல்லிட்டே இருப்பாருன்னா,
பாகிஸ்தான் இந்தியா போர் நடக்கும்போது வெற்றி நம்ம பக்கம் வருது அப்படின்ற நினைக்கிற நேரத்துல போர் நிறுத்தத்தை வந்து அவங்க அறிவிச்சிட்டாங்க. அதனாலதான் வந்து அந்த ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வந்து நம்ம கையில வராம போயிடுச்சு, இல்லைன்னா அப்பவே வந்து நம்ம கைவசம் வந்திருக்கும் அப்படிங்கிற இந்த உருட்டை வந்து அவர் உருட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்ப இப்ப எப்படி ஏன் நீங்க வந்து அப்போ போர் நிறுத்தத்தை நீங்க ஒத்துக்கிட்டீங்க? இப்ப நீங்க தொடர்ந்து வெற்றி தான் கிடைக்குது இல்ல உங்களுக்கு. அப்ப அந்த வெற்றியை தொடர்ந்து நீங்க வந்து மேலும் மேலும் அந்த வெற்றியை வலுப்படுத்திக்கிட்டே போய் அந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நீங்க எடுத்திருக்கலாமே, கையில் எடுத்திருக்கலாமே இல்லையா? ஆனா ஏன்னா இது வந்து ஒரு நாங்க வந்து இவ்வளவு தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம், மோடி ஆட்சியில் வந்து நாங்கள் வந்து இதை செய்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க கிரியேட் பண்ணணும். அதுக்காக தான். அப்போ அவங்களுடைய எஜமானர் மோடியினுடைய வெளிநாட்டு எஜமானர், உள்நாட்டு எஜமானர்கள் 2 பேர் இருக்காங்க, அது வேற, அம்பானி அதானி அப்படின்னு சொல்லிட்டு. வெளிநாட்டு எஜமானராக இருக்கிற ட்ரம்ப் அவர் வந்து சொன்னார்னா மறுபேச்சு கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவங்க வந்து அந்த போர் நிறுத்தத்தை வந்து இது பண்ணிட்டாங்க. அப்போ இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய பின்னடைவு தான். என்ன நீங்க பெருசா சாதிச்சிட்டீங்க, அந்த அங்க இருக்கிற தீவிரவாத நிலைகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து அழிச்சிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பவுமே இருக்கு. இவங்க சொல்றாங்க, புகைப்படங்கள் வெளியிடுறாங்க, தாக்குதல் நடந்திருக்குது, எல்லாமே ஓகே. ஆனா எந்த ஒரு ஒரு என்ன ஒரு கிளாரிட்டியான ஒரு மேப் அப்படிங்கறத அவங்க இப்போ வரைக்கும் கொடுக்கல. அப்ப எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கு, ஒரு அறகுறையான ஒரு நடவடிக்கையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனா எந்த வகையில் இருந்தாலும் தீவிரவாதத்தை வந்து எந்த வடிவில் இருந்தாலும் நம்ம எதிர்க்கிறோம். அது எந்த தீவிரவாதத்தையும் நம்ம, அது இந்துத்துவ தீவிரவாதமாக இருந்தாலும் சரி, இவர்கள் சொல்கிற இஸ்லாமிய தீவிரவாதமாக, எந்த தீவிரவாதமாக இருந்தாலும் சரி, எதன் அடிப்படையில் வந்தாலும் சரி, மதத்தின் அடிப்படையில் ஆனாலும் சரி, வேற எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் எதையுமே வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. எல்லாவற்றிற்கும் எதிரானவர்கள், குறிப்பாக போரற்ற ஒரு உலகம் வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்த போரை வச்சு பாஜக காரன் உருட்டின உருட்டு இருக்கு இல்லையா, அதையும் விட நம்மளுடைய அவர் யார், அவரு நம்ம அதிமுகவோட ராஜேந்திர பாலாஜி தானே அவர் பேரு, செல்லூர் ராஜு இல்ல, அவர் வந்து இப்ப பேசினாரு, மோடி தான் வந்து எல்லாம் பண்ணாரு, இங்க இருந்தே அவர் எல்லாத்தையும் வந்து ரிமோட் கண்ட்ரோல்ல ஆப்ரேட் பண்ணாரு, இவர் இங்க பட்டனை தட்டினாரு, அங்க வந்து அவன் சுட்டான் அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணாரு. சோ இதுல ராணுவ வீரர்களுக்கு என்ன பங்கு இருக்கு அப்படின்னு போட்டாரு. அவருக்கு அவ்வளவுதான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்லி குத்தம் கிடையாது நமக்கு, சரியா? பாவம், அவரை விட்டுருங்க நீங்க. ஆனா இந்த பாஜக காரங்க வந்து இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்களே, நாங்க வந்து 1000 பேரோட சண்டை போட ரெடியா இருக்கோம், எல்லைக்கு போற தயாரா இருக்கோம், அப்படி இப்படின்னாங்கல்ல. உண்மையிலேயே இவங்களெல்லாம் கொண்டு போய் விட்டுருந்தாங்கன்னா என்ன ஆயிருப்பாங்க நமக்கு தெரியாது. இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, இங்க நின்று பேசுறதுக்கு வந்து என்ன வேணா பேசலாம், ஆனா அங்க நின்று சண்டை போடுறாங்கல்ல, அங்க மக்கள், பாதிக்கப்படுற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை என்னன்றது புரியும், சரியா? அதுல இந்த ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு கும்பிட்டை, அது என்ன சொல்லிட்டு அலைஞ்சிச்சுன்னா, நான் வந்து இப்போ மோடிஜி கூப்பிட்டாருன்னா 1000 பேரோட நான் போய் தலைமை ஏற்று போய் சண்டை போடுவேன். ஐயோ, இது என்னத்த சொல்றது, நீ வந்து ஒரு கைது நடவடிக்கைக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு அலைஞ்ச ஆள் நீ போய் எல்லையில பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்த்து சண்டை போட போறியா? இதெல்லாம் வந்து இந்த கிறுக்கணுங்கெல்லாம் சேர்ந்து பண்ற வேலைகள் இருக்குல்ல, இதுதான் நம்மளால தாங்க முடியல. இது இந்த போரை விட கொடுமையா இருக்குங்க. பல்வேறு கேள்விகளுக்கு தொடர்ந்து பதிலளித்தீர்கள். மிக்க நன்றி.